This video is sponsored by SBO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். மேல், ஃபீமேல் யார் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும் இந்த ஒர்க் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லார் வீட்லையுமே நம்ம மோஸ்ட்டாக இந்த ஓட்டர் ஐடிக்கு உண்டான ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. எஸ்எல்ஆர் ஃபார்ம் எல்லாருமே வாங்கியிருப்போம். நிறைய பேத்துக்கு எப்படி எது ஃபில்லப் பண்ணுறதுன்னு நமக்குள்ள நிறையா டவுட்ஸ் இருக்கும். நான் சொல்ல போகிற வீடியோ இப்போ யாருக்கு உண்டானதுன்னா, நீங்கள் 2002 அண்ட் தென் 2005 நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் அப்படியே லைன் பை லைன் சொல்லிகிட்டே வரேன், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிகிட்டே வரேன். அப்படியே நீங்கள் அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 3 காலம் கொடுத்துருக்குறாங்க. முதல் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரைட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது. 2002 அண்ட் தென் 2005 நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னா நீங்கள் இங்கே 2வது பாக்ஸை ஃபில்லப் பண்ண வேண்டாம். அதாவது வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்கள்னு சொல்லி வாக்காளர் விவரங்கள் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு முன்னாடி திருத்தம் எப்போ பண்ணாங்கன்னா 2002 பண்ணிக்கிறாங்க. 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தா மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்கும். அதில் நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னா நீங்கள் இந்த காலம் 2 இருக்கிற எந்த டீட்டெயிலுமே நீங்கள் ஃபில்லப் பண்ண தேவையில்லை. நீங்கள் 2002 போடாதவங்க, 2002 உங்கள் லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் இந்த காலம் ஃபில்லப் பண்ணால் போதுமானது. நான் மேலேருந்து சொல்லிட்டு வந்துடுறேன், நீங்கள் லைனாக அப்படியே கவனிச்சிட்டே வந்துக்குங்க. ஃபஸ்ட் எடுத்துமே நீங்கள் பிறந்த டேட் போடுங்க. ஃபஸ்ட்டு டேட்டு, அதை பிறந்த மாதம் 2வது, அதுக்கப்புறம் பிறந்த வருஷத்தை ஃபில்லப் பண்ணிக்கங்க. அப்புறம் ஆதார் எண் விருப்ப தேர்வுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கம்பல்சரி ஆதார் கார்டை நம்மளோட எல்லாத்துலேயும் லிங்க் பண்ணுற மாதிரி ஓட்டர் ஐடியிலையும் லிங்க் பண்ணுறது தான் அவங்க ப்ரொசீஜரு. விருப்பத் தேர்வில் இல்லை, நீங்கள் கம்பல்சரி அதை எழுதுகிற மாதிரி தான் வரும். எழுதாமல் அவங்க பூத்தில் கொடுத்தா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆதார் எண்ணும் கண்டிப்பாக எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர், இப்போ கையில் என்ன ஃபோன் நம்பர் வச்சிங்களோ அந்த ஃபோன் நம்பரு. அப்புறம் பாதுகாவலர், அப்பா இருந்தால் அப்பா பேர் போட்டுருங்க. அப்பாவோட ஓட்டர் ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. அம்மா இருந்தால் அம்மா அதை போட்டுக்குங்க. அப்புறம் அம்மாவோட ஓட்டர் ஐடி கார்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க. அப்பா அம்மா யாராச்சும் இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போடாமல் டேஷ் போட்டு விட்டுறலாம். தந்தை பேர் எழுதிட்டு அவங்க இறப்புன்னு சொல்லி போட்டு டீட்டெயில் போட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட துணைவரோட பெயர் எழுதிங்க. கணவராக இருந்தால் கணவரோட பெயர் எழுதிங்க. உங்களுக்கு மனைவி இருந்தாங்கன்னா உங்கள் மனைவியோட பெயர் எழுதிட்டு அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண், அதில் RDW STW அந்த மாதிரி ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் எழுதி முடிச்சிடுங்க. இது ஃபஸ்ட் டீட்டெயில். இது ஃபார்மில் நீங்கள் எல்லாமே ஃபில்லப் பண்ண வேண்டியது தான். நீங்கள் 2002 ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, ஓட்டு போடாட்டியும் சரி, இது கம்பல்சரி எல்லாருமே இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் எல்லாருமே கம்பல்சரி ஃபில்லப் பண்ணக்கூடியது தான். நீங்கள் 2002 ஓட்டு போடலை அப்படின்னா செகண்ட் காலத்தை ஃபில்லப் பண்ணாதீங்க. இது இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியல் உள்ள வாக்காளரின் விவரங்கள் நீங்கள் 2002 2005 ஓட்டு போடலினா இதை ஃபில்லப் பண்ண வேண்டாம். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த 3வது காலம் தான் பண்ண போகிறோம். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியல் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2002 ஓட்டு போடல, நீங்கள் அப்போ அன்மேரிடாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் போடலை அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு முன்னாடி யார் போட்டிருந்தாங்க, அவங்க அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் பாதுகாவலர் யாராச்சும் வீட்டில் நீங்கள் இருக்கலாம், அவங்க அத்தை மாமாவாக இருக்கலாம், யார் வீட்டில் இருந்தீங்களோ அவங்களது நீங்கள் அப்படியே ஃபில்லப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை தான் ஃபில்லப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெயர். இந்த பெயரில் யார் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த உறவினர், அதாவது அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவோட பேர், அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவோட பெயர். இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மாமனாரோட பெயர் இல்லாட்டி உங்கள் மாமியாரோட பெயர், அதை தான் இடத்துல ஃபில்லப் பண்ண போகிறீங்க. நீங்கள் அப்பா வீட்டில் இருந்திருக்கலாம், இப்போ கல்யாணம் பண்ணி நீங்கள் மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் இடத்துல மாமனாரோட அவரை போட்டிருந்தா அவரை போடுங்க. உங்கள் வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா வீட்டுக்காரரை போடுங்க. யாரோட உறவு முறை வேணாலும் போடலாம். உங்கள் மாமியார் இருந்தால் போடுங்க. ஒருவேளை நீங்களும் 2002 ஓட்டு போடல, உங்கள் வீட்டுக்காரும் 2002 ஓட்டு போடல அப்படின்னா உங்கள் மாமனார் மாமியார் டீட்டெயில் தான் அதில் ஃபில்லப் பண்ணுற மாதிரி வரும். நான் சொல்கிறது கண்டிப்பாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா டீட்டெயில் போடுங்க. நீங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கார் போட்டிருந்தாங்கன்னா அவரோட டீட்டெயில் ஃபில்லப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மாமனார் மாமியாரோட டீட்டெயில் இதில் ஃபில்லப் பண்ணுங்கள். இதில் பெயர் பார்த்தீங்கன்னா உங்கள் மாமனார் பெயர் இல்லாட்டி மாமியார் பெயர்,
இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மாவோட பெயர். நீங்கள் இங்கே வேறு பக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்துட்டிங்கன்னா அது இதை தான் மாற்றி போட்டாகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பரு, அண்ட் தென் உறவினரோட பெயர்னா அவரோட பெயர் என்ன, அவங்களுக்கு என்ன உறவுமுறை, என்ன மாவட்டம், என்ன மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பேர் அதெல்லாம் போட்டுருங்க. சட்டமன்ற தொகுதி பெயர் தெரியல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த பூத் ஸ்லிப்பு இருப்பாங்க இல்லையா, பிஎல்ஓ இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. இல்லாட்டி யார் உங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுத்தாங்களோ அவங்கள கேட்டு எழுதுங்க. சட்டமன்ற தொகுதியின் பெயரும் சரி, அந்த எண்ணும் சரி. பாக எண் வந்து மேலே ஃபார்ம் கொடுக்கும்போது ஃப்ரம் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாகம் எண் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்து வரிசை எண்ணும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் உங்கள் கையெழுத்து கண்டிப்பாக போடணும். கையெழுத்து போட தெரியாது அப்படின்னா கைரேகை கண்டிப்பாக வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.